பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய சத்தியத்தை கேட்கிற கிருபையை தந்தீரே, நன்றி. அநேக சாட்சிகளை கேட்ட ஆண்டவரே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உமக்குள்ள எழுந்து பிரகாசிய கிருபை செய்யும். அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்ம தியானிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வாய்க்க பண்ணுகிற தேவன். எவை எவை எந்தெந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னா, நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார், நம்ம செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார், செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். 5 காரியங்கள். காரியத்தை, பிரயாணத்தை, வழியை, செய்ததெல்லாம், செய்வதெல்லாம். சரி, இதெல்லாம் வாய்க்க பண்ணணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சற்று தியானிப்போம். சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ நம்முடைய வழியை யார்கிட்ட ஒப்புவிக்கணுமோ, நம்முடைய காரியம் அப்படிங்கும்போது என்னென்ன காரியம், நம்முடைய எசேக்கியா ராஜா வந்து வியாதியா இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்புறாருல, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்முடைய வீட்டுல உள்ள திருமண காரியம், பிள்ளைகளுடைய வேலை காரியம், நம்முடைய வீட்டு காரியங்கள், எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரு, வாய்க்க பண்ணுகிறார்ல. அப்ப கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்போது அது நேர்த்தியா இருக்கும், சிறப்பானதா இருக்கும், பெஸ்டா. இப்ப கூட சாட்சி கேட்டோம்ல, ஆவியானவர் நடத்துற வித்தியாசம் வந்து போராட்டங்கள் இருக்கும். நம்ம நினைப்போம் பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அதன் மத்தியிலேயும் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, நம்மள வழிநடத்தி வர்றாரு அப்படின்னா, நம்ம அநேகருக்கு ஒரு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நம்ம யார்கிட்ட ஒப்புவிக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சிடணும். எந்த ஒரு காரியம் ஆனாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமானாலும் சரி, வீட்டு காரியம், எந்த காரியம் ஆனாலும் அவரிடத்துல ஒப்புவித்து நம்ம என்ன செய்யணுமா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். இப்ப நம்ம ஜெபிப்போம், எல்லாம் செய்வோம். திடீர்னு ஒரு டவுட் வந்துரும்ல, சில விஷயங்கள் வரும்போது. சிலது பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கே தோணும். அது ஒரு தடுமாற்றம் வரும்ல. இப்ப ஆண்டவர் அந்த படகுல பாருங்க, ஆண்டவரும் இருந்தாங்க. சீஷர்கள் போறாங்க. அங்க ஒரு காற்று அடிக்குது, ஒரு அலைகள் கொந்தளிச்ச உடனே ஒரு பயம் வந்துருதுல்ல. அதே மாரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு கொந்தளிப்பு வருதுல்ல. ஒரு சின்ன இது வந்தோம்னா நம்மளே ஒரு தடுமாற்றம் வந்துருது. ஐயோ! இது எப்படி ஐயோங்கிற அந்த வேர்ட் வந்தாலே நம்ம என்ன செய்றோம்? நம்ம அங்க ஒரு அவிசுவாசம் வந்துருதுல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வழியை கர்த்தருக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கணுமா, நம்பிக்கையா இருக்கணுமா. நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அந்த என்ன வந்தாலும் அந்த அதான் காற்று அடிச்சு கொந்தளித்த உடனே ஐயரே நாங்கள் மடிந்து போயிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சத்தம் போடுறாங்கல்ல. அப்பதான் அவரு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, சொல்றாரு. அப்போ நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. வேதத்துல நம்ம சங்கீதம் 146ல 3, 4, 5 வசனத்தை பார்க்கும்போது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போமாம். நம்ம என்ன செய்யறோம்னா, சில காரியங்கள் இப்ப வந்து இந்த பிளஸ் டூ பிள்ளைங்க முடிச்ச உடனே சில ஐடியாஸ் சில மனுஷங்க பெரியவங்ககிட்ட கேட்போம்.
இந்த இது படிக்கலாமா, ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க இல்ல. அதே நேரத்துல நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, நம்ம அவருடைய வைக்கும்போது என்ன படிக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, அவரு என்னன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்றாருல்ல. அவரு நமக்கு ஏற்ற விதத்துல நம்மளை என்ன செய்வாரு, நடத்துவாரு. அத நம்ம அறிய முடியும். ஏன்னா பிரபுக்களே ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனே நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அவனுடைய ஆவி என்ன செய்யும், பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்பான். அந்நாள்ல அவன் யோசனை என்ன செய்யும், அழிந்து போயிரும். அவன் யோசனை அழிந்து போகும். 5ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 146:5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் என்ன செய்றானா, பாக்கியவான். அப்போ நம்ம யார துணையா கொண்டு வைக்கணும்னா, நம்முடைய தேவனை நம்ம துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா, பாக்கியவானா இருக்கிறோம். அதே மாதிரி நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய காரியத்தையும் வாய்க்க பண்றார். இன்னும் வேதத்துல இருந்து பார்க்கும்போது எரேமியா 17:7 சொல்லப்படுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்முடைய நம்பிக்கை அசையாத ஒரு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் மேல இருக்கணும். பாத்தீங்கன்னா வேதத்துல ரோமர் 4 அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய நம்பிக்கையை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்றாருன்னா, சாராளுடைய கற்பம் என்ன செய்யுது, செத்து போனது. அதை நம்புறதுக்கு ஏது இல்ல. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதே 4ஆம் 18ஆம் வசனம் சொல்லும்போது, நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தாராம்ல. நம்பிக்கையோட விசுவாசித்தாராம். ஏன்னா உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கு என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதும் இல்லை. ஏன்னா அவருடைய சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்னு போயிருச்சுல்ல. எப்படி பிறக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்டே இருப்போம். அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம்? ஆனா அவரு பாருங்க, நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லையாம். பலவீனமே இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போன எண்ணாதிருந்தானாம். அந்த கற்ப செத்து போச்சு, இனி பிறக்காது. இல்ல. அவன் எதை நம்பினான் அப்படின்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, கடற்கரை மணல் அத்தனை அவனை பெருக பண்ணேன், உன் சந்ததி இவ்வளவு பெருகும், பெருகச் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்றான், நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான் இல்ல. ஆனா நாம இன்னைக்கு அங்க ஒரு குறை இருக்குது இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்ம செய்ய போகும்போது அதுல ஒரு குறைகள் வரும், அதுல பிரச்சனைகள் வரும், பிரயாசங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த வேதனைகளை தான் முன்னால நிறுத்துறோம். ஐயோ இப்படி ஆச்சே, ஐயோ இந்த மாதிரி ஆயிருச்சே. நான் கூட கடந்த ஒரு 2 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முந்தி பிபிஎஸ் நடத்திட்டு இருக்கும்போது, ஒரு +2 படிக்கிற ஒரு குழந்தை, அவங்க பெரியம்மா சொன்னாங்க, அவள எம்சிசில தான் வந்து அட்மிஷன் நாங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல அந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். முன்னாலன்னா ஈஸியா கொஞ்சம் இத பண்ணி பார்ப்பாங்க. இப்பலாம் மார்க் இல்லன்னா வாங்கவே முடியாது. மார்க் வேணும். இவ எப்படி படிப்பா? இவ நல்லா மார்க் எடுப்பாளா? அப்படின்னு. அப்ப நானும் ஒரே வார்த்தை சொன்னேன். கர்த்தர் அவளுக்கு நீங்க நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் அவளுக்கு அந்த இடத்துல குடுக்கணும்னு வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா குடுப்பாரு. அவர் மேல நம்பிக்கையோட இருக்கும்போது அவர் வாய்க்கு செய்வார்னா, நேத்து சொல்றாங்க எம்சிசிலே கிடைச்சிச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நம்ம மனுஷங்க சொல்லலாம். இது நடக்காது. இதுக்கு இது வேணும். இது இப்படி இருந்தாதான் இது நடக்கும்னு பாக்குறோம் இல்ல. நம்முடைய தேவன் கோணலானவைகளை செவ்வியாக்குற தேவன் இல்ல. கரடு முரடானவைகளை சமமாக்குற தேவன். அப்போ நம்முடைய நம்பிக்கை அவர் மேல யாரு ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறதற்காக பிசாசவன் என்ன செய்யறான்னா, நமக்கு நெருங்கினவங்களை கொண்டு சில வார்த்தைகளை சொல்லுவான். சொன்ன மாதிரி பாருங்க, நிறைய மார்க் வேணும், இவ்வளவு வேணும், இவ்வளவு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும், அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் யாரும் பண்ண முடியாது அப்படியெல்லாம். ஆனா கர்த்தர் செய்யும் போது எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்ல, பணம் தேவையில்ல, இது மார்க் தேவை, எதுவும் கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல ஒப்புவிக்கணும். ஐசப்பா என்கிட்ட எதுவும் கிடையாதுப்பா, என்கிட்ட நீர் கொடுத்த ஞானம் தான் இல்ல. அவருதான் ஒருத்தருக்கும் ஞானம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்மள நடத்துறதும் எல்லா காரியத்தையும் செய்யறதும் அவருதான். அவரோட என்ன சொல்றாரு பாருங்க,
தலையில உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம், ஒரு முடி கொட்டுது அப்படின்னா ஹேர் ஃபால்ன்னு என்னெல்லாமோ பண்றோம். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்க வந்தா, அந்த முடியெல்லாம் தலையில இருந்துச்சுன்னா நம்ம தலை என்னத்துக்கு ஆகும்ல? சடை பிடிச்சு பேனாயி, புண்ணாயி எல்லாம் ஆகும்ல. அப்ப ஆண்டவரு எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுங்கிறத அவரு வச்சிருக்கிறாரு. இன்னும் என்னன்னா, சில தெரிந்து எடுத்திருக்கிறாரு. உபத்திரவத்தின் வழியா நடத்துவார். ஏன்னா அநேகருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறதுக்காக தான். அப்போ நம்மளும் அவர் மேல எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேர்ப்பட்ட காரியம் ஆனாலும் அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது ஏன்னா அவருக்கு சித்தமான காரியம் இல்ல. நம்ம அவரிடத்துல ஒப்புவிக்கும்போது அவர் என்ன செய்றாரு? வாய்க்க பண்றாரு. அத அவரு பாருங்க, அந்த சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அ தன் சரீரம் செத்து போனதையும் அவர் என்ன செய்யல? எண்ணாதிருந்தார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? டாக்டர் சொல்ட்டாரு, இது நடக்காது. ஐயோ! இது சாத்தியம் இல்லன்னு சொல்ட்டாருன்னா, அததான் அந்த குறைகளை சொல்லிட்டே இருப்போம். அதனால நம்ம ஒருபோதும் நம்முடைய குறைகளை நினையாதபடிக்கு, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி, நம்முடைய அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, நம்முடைய காரியத்தை ஏன்னா அவர் விசுவாசத்த பார்க்கிறார்ல. அவர் நெறைய அற்புதங்கள் செய்யும்போது கேட்கிறார்ல, "நீ விசுவாசிக்கிறாயான்னு?" ஒரு தகப்பன்ட்ட கேட்கிறார்ல, ஒரு மகன் சந்தரோகியா இருந்து கொண்டு வராரு, சுகப்படுத்த முடியல. "நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்." ஆனா அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அழுறார்ல. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுண்டு கண்ணீரோட வேண்டுறார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும்னா, நமக்கு நம்மட்ட என்ன ஒரு நம்பிக்கையோட விசுவாசிக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்படும். அந்த விசுவாசம் ஆபிரகாமோடு காணப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலையாம். ரோமர் 4:20 சொல்லப்படுது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தினான். நான் அன்னைக்கு காலையில கூட ஒரு இத கேட்டேன். ஒரு செய்தியில இருந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அநேக செய்திகளை கேட்கிறோம். நம்ம என்ன செய்றோம்னா, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன செய்றோம், மகிமைப்படுத்துறது என்ன அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி இல்ல. நம்ம எனக்கும் செய்வாரு. தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன், எங்க வீட்டிலே அந்த குறைகளை நிறைவாக்குவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர எனக்கும் செய்வாரு. என்னுடைய காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்முடைய காரியத்த அவர் என்ன செய்றாராம்? வாய்க்க பண்ணுவாராம். நம்பி முழு நிச்சயமாய் நம்பி, ஒரு சின்ன அதான் கடுகளவு விசுவாசம். கடுகு பாருங்க, சின்னதுதான். ஒரு முழுமையானது இல்ல. அந்த சின்ன கொஞ்சம் விசுவாசமா இருந்தாலும், அது முழுமையான ஒரு விசுவாசமாக, முழு நம்பிக்கையான ஒரு விசுவாசமாக தேவன் மேல காணப்படும்போது, கண்டிப்பா அவர் என்ன செய்றாரு. நம்ம என்ன செய்யணுமா? முழு நிச்சயமா நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி, நம்ம எப்பவும் தேவனை படுத்துறோம். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு செய்வாரு. அவர் அநேக அற்புதங்கள செய்திருக்கிறாரு. அவருடைய அவர் செய்த அதிசயங்கள நம்ம சொல்லி, சொல்லி என்ன செய்யணும்? அவர மகிமைப்படுத்தணும். செங்கடல உலர்ந்த தரையா மாற்றின தேவனுக்கு, என்னுடைய வாழ்க்கையில செய்ய அற்ப காரியம். 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து, அத மீதி 5000 பேர் சாப்பிட்டு மீதி எடுக்க செய்த தேவனுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்ன்னு சொல்லி நம்ம அவர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை வி சொல்லி மகிமைப்படுத்தி, நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகும்போது, நமக்கு அது கண்டிப்பா அந்த காரியத்தை வாய்க்க பண்றோம். அப்போ நம்ம வழியை கர்த்தர்ட்ட ஒப்புவிக்கணும். 2வது அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்கும்போது, கர்த்தர் நம்முடைய காரியத்தை என்ன செய்றாரு? வாய்க்க பண்றாரு. வேதத்திலிருந்து ஒரு மனிதரை பார்க்கும்போது, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, உசியா ராஜா. அவரு பார்த்தீங்கன்னா, 16 வயதுல ராஜாவாகுறாரு. எருசலேமில 52 வருடம் அரசாளுகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல சொல்லப்படும். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அப்ப நம்மளும் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கணும்னா, ஒரு செம்மையானதை கர்த்தர் விரும்புறபடி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த வேதத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் 4ஆமத்துல சிலவங்க கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யல. சிலவங்க தான் என்ன செய்தது? செம்மையானதை செய்தாங்க. அப்போ அவர் விரும்புறபடி செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவரு தேவனை தேடுகிற தேட மனதுடையவராய் இருந்தார். மன
திணங்கி இருந்த மனது எப்போதும் தேவனை தேடன்னு அவருடைய மனது இருந்துச்சாம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தாராம். ஆமென். பாருங்க, அப்ப நம்ம யாரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமோஸ் 5:4 சொல்லப்படும், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அப்ப நம்ம அவரை தேடணும். அவருடைய பாதத்துல காத்து இருக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை என்ன செய்றாரு? வாய்க்க பண்ணுகிறாரு. அப்போ இங்க அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார். கண்டிப்பா நம்முடைய காரியங்களையும் வாய்க்க செய்வார். சாட்சி சொன்னாங்க பாருங்க, வீடு வாங்குறதுக்கு கர்த்தர் காரியத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வார்த்தை அப்படிங்கும்போது ஆண்டோட வார்த்தை எப்போன்னு நான் கேட்பேன், எனக்கு ஒரு இது வேணும், இது உம்முடைய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு. காரியத்தை கண்டிப்பா அவங்க காரியத்தை நீங்க கர்த்தருடைய பாதத்துல ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டு காரியத்தை, வீடு வாங்குறக்கூடிய காரியத்தை கர்த்தர் நினைச்சவாரு வாய்க்க பண்ணுவார். அவர் மேலே நம்பிக்கையா இருங்க. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்றார். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், நம்ம ஒரு திருமணத்திற்கு போறோம், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது போறதுக்கு முன்னால நமக்கு தெரியும்ல. இப்ப ஒரு மேரேஜ் அப்படின்னா நமக்கு முதல்ல இன்விடேஷன் வரும், அங்க போகணும் ஊருக்கு அப்படிங்கும்போது நம்ம முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல ஒப்புவித்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் பிரயாணத்தை வாய்க்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கரத்துல நம்ம ஒப்புவிக்கும் போது அவர் என்ன செய்றாரு? பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:40. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஆமென். பாருங்க, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை என்ன செய்றாரு? அனுப்பி. அப்போ நம்முடைய அஹ் நம்ம பிரயாணத்தை ஆண்டவர் எப்படி வாய்க்கப்படுறாருன்னா, தன்னுடைய தூதனை அனுப்புறார் நமக்கு முன்பாக. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் அப்படின்னு. ஆனா இங்க பாருங்க, தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை என்ன செய்றாரு? வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியில ஆபிரகாம் என்ன செய்றாரு? ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக 24 அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாய் தன் ஊழியக்காரனை நோக்கி சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகள்ல நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாம, நீ என் தேசத்துக்கு என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனாய் ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாய் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல. நம்ம அப்படி சொல்லோமா? இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆபிரகாம் சொல்றாருல்ல, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு அப்படி சொல்லுவோமா? இல்ல எல்லா விஷயத்திலும் நம்ம தான் போகணும், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல. யாராவது சொன்னா கூட அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கூட நினைப்போம்ல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு நீ என்ன செய்ற? ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையன் தொடையன் கீழ் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க, அவ்விடத்து போய் என் பின்னால இந்த தேசத்துக்கு வர மனதில் இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்தானே உடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவருக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வருது இல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என் குமாரனை அழைத்து கொண்டு போக நீ எச்சரிக்கையா இரு. குமாரனை நீ நினைச்ச கூடாது, அழைத்து கொண்டு போக கூடாது. நீதான் அங்க போய் பார்த்துட்டு பெண் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுலயும் 7ஆம் வசனத்திலே கடைசிலையும் சொல்லுவாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரும்ப அவர் சொல்றாரு, நீ பெண் உன் பின்னே வர மனதில்லதா இருந்தாரு, அப்பொழுது நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்க மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ட்ராங்கா இருக்கிறாருல்ல ஆபிரகாம்.
கண்டிப்பா கர்த்தர் எனக்கு செய்வாரு, தூதனை அனுப்பி என் மகனுக்கு பெண் கொடுப்பாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா 12ஆம் வசனத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல அவர் 10 ஒட்டகங்கள், தன்னுடைய எஜமானுக்கு சகலவித உச்சமான பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு என்ன செய்யறாருன்னா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 12ஆம் வசனத்தை வாசித்தோம்னா அவரு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் பாருங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்ல. அப்ப நம்மளும் ஒன்றுக்கு வேத சொல்லப்படுது இல்ல, நீங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு. ஆனா நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம்ல. இந்த காரியம் எப்படி நடக்குமா? இப்ப அவர் சொன்ன மாதிரி இது எப்படி நடக்கும்? அந்த இடத்துல போனா பெண்ணு கிடைக்குமா? அவருக்கு ஒரு இதா இருக்குல்ல, அந்த பெண் என் பின்னால வர்றதுக்கு மனதில்லாத இருந்தா என்ன செய்யறது? நான் திரும்பவும் உங்களுடைய பையனை அங்க கூட்டிட்டு போக வேண்டியது இருக்குமோ? அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாருல்ல. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்ல. அவர் ஆனா ஆபிரகாம் பாருங்க, பலியிடுன்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவரு வேலைக்காரன் கூட பெண் வராம இருந்தா என்ன பண்றது? பையனை கூட்டிட்டு போவோம். ஆனா அவர் சொல்றாரு, என் மகனை நீ கூட்டிட்டே போகக்கூடாது, தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாருல. அதே மாதிரி நம்மளும் அந்த எந்த ஒரு விஷயத்திலயும் கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவர்களா இருக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அவரே கடைசியில ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்ல, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல. விண்ணப்பம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, அவருக்குள்ளே ஒரு இது என்ன சொல்றாருன்னா, நான் போற இடத்துல அந்த பெண் வரும்போது அத குடிக்க தண்ணி கேட்பேன். கேட்கும்போது உன் ஒட்டகத்துக்கும் குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாய் ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும், என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, கேட்கிறாருல்ல. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அப்ப ஆண்டவர்ட்ட நம்ம எந்த விண்ணப்பத்தையும் என்ன செய்றார், நம்ம மன விருப்பம் இல்ல, அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் இல்ல. அவர் சங்கீதம் 24 அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 24 சொல்லுது. அதே மாதிரி அவருடைய மன விருப்பம் என்னன்னா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் குடிக்க தண்ணி கேட்கும்போது அவ குடின்னு சொல்லணும். அதே மாதிரி உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனை ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும், என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருல. விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி நடக்குதுல்ல. அந்த பிரயாணத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு, வாய்க்க பண்ணாரு. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா, நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்துல என்ன செய்யணும், விண்ணப்பம் வைக்கும்போது கண்டிப்பா அவர் அந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்றாரு, நம்முடைய பிரயாணத்தை என்ன செய்றாரு, வாய்க்க பண்ணுகிறார். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா, வழியை என்ன செய்றாரு, வாய்க்க செய்கிற தேவன். சங்கீதம் 32:8 சொல்லப்படுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாருல. நடக்க வேண்டிய வழி, நம்ம எந்த வழியில நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, காட்டுறாராம். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்றாரு. அப்போ அந்த வழியை காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். 7ஆம் வசனம் கூட வாசிங்க. 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். பாருங்க, மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாருன்னா, யோசுவாவை தெரிந்து கொள்றாருல. யோசுவாட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் 5ஆம் வசனத்துல உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 7ஆம் வசனத்துல பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திட்டமானதாயிரு அப்படின்னு. பலங்கொண்டு திட்டமானது. நமக்கு எப்பவுமே அந்த ஒரு திட்ட மனது வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனது. கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனது நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் போது கண்டிப்பா நடக்க செய்வார். நம்ம எப்போ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிட, இது இப்படி ஆகும், ஐயோ அதை பார்த்து என்ன செய்யறோம், பயந்துடக்கூடாது. அது ஒரு திட்ட மனதுடையவர்களாய் நம்ம காணப்படணும். அதே மாதிரி நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாய். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடியவர்களாய் நாம காணப்படும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம மோச நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். அதே மாதிரி திட்ட மனதுடையவர்களாய் நாம காணப்படணும். அதே மாதிரி நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நம்ம போற இடத்துல இல்ல, நம்ம எந்த இடத்துல போனாலும் ஒரு ஞானத்தோட பேசணும்ல. சில காரியங்கள் சிலவங்கிட்ட ஏதாவது ஒண்ணு சின்ன வார்த்தை பேசிட்டு இருப்போம், நம்ம சின்ன ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்போம், அததான் பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க இல்ல. அப்ப எந்த இடத்துல நம்ம ஒரு ஞானம் உள்ளவர்களாய் ஒரு புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு நீ என்ன செய்யக்கூடாதா, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகவே கூடாதாம். நம்ம அந்த கற்பனைகளின் கட்டளையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அதை விட்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விலக கூடாது. அதே மாதிரி திட்டமானதுடையவர்களா இருக்கணும். அதுக்கு அடுத்து 8வது வசனத்துல பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சு போயே கூடாது. எப்போதும் அதை வாசித்து தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாதிரி வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்பி இல்ல, கர்த்தர் கொடுத்தாருங்கிறத அதை நம்பி அதுல விசுவாசத்துல வல்லவனானான். அதே மாதிரி நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சில சூழ்நிலையில நம்ம கண்ணீரோட பாரத்தோட இருக்கும்போது சில வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்ல. அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், எப்போதும் சொல்லிக்கொண்டே அதை அறிக்கையிட்டுட்டே இருக்கணுமா. சொல்லிட்டே இருக்க அது கண்டிப்பா அதை என்ன செய்ய, அதை வாய்க்க செய்யறாராம். அந்த வார்த்தை நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் எதனால வருதுன்னா, நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லும் போது தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யாது, வராது. இல்லைன்னா நமக்கு என்னன்னா சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை குறித்தே சிந்தித்துட்டு இருப்போம், ஐயோ இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு. இல்ல, நம்ம அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், வாயினால அறிக்கையிடக்கூடியவர்களாய் இருக்கணும். அடுத்தது பாருங்க, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, அதுல ஒரு கமா கூட செய்யணும். நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்ல, நடக்கிறவர்களாய் இருக்கணும். அதான் வேதத்தில் சொல்லப்படுது. நல்ல அந்த விதைக்கப்பட்ட ஓமையை சொல்றாருல, சில விதை நல்ல நிலத்துல விழுது, சில விதை கற்பாறை நிலத்துல விழுது, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுது. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் என்ன செய்யுது, 100 60 30 என்ன செய்யுது, பலன் கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த மத்தேயு 13ல. அதுல வழியருகே விழுந்தது, பட்சிகள் வந்து என்ன செய்யுது, பட்சித்து போட்டுருது இல்ல. பாத்தீங்கன்னா நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், கேட்ட உடனே நமக்கே தோணும், இது எனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட்டு கொஞ்ச நேரத்துல என்ன சத்ருவான அதை எடுத்து போடுறான் நம்மளை விட்டு. அதான் உடனே அந்த பட்சிகள்
பட்சித்து போடுறது. 2வது பாத்தீங்கன்னா கற்பாறை நிலம் எங்கும்போது அது ஆழமான வேர் இல்லாதனால என்ன செய்யுது, அது 2, 3 நாளைக்கு அந்த வார்த்தை நம்ம கூடயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஆழமான வேர் இல்லாதனால அது என்ன செய்யுது, வெயில் பட்டோம்னா காஞ்சு போயிருது. 3வது பாத்தீங்கன்னா முள்ளுள்ள இடத்த முள் நெருக்குது. உலக கவலைகள், நம்முடைய வீட்டு காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் நம்மள என்ன செய்யுது நெருக்கும்போது, அந்த வார்த்தை என்ன செய்யுது, கொஞ்ச நாள்ல என்ன செய்யுது, காணாம போயிருது இல்ல. சத்ருவான நினைச்சுறான்னா, அவன் நம்ம அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அவன் என்ன செய்றான், பல பிரச்சனைகளை, பிரயாசங்களை, உலக கவலைகளை குடுத்து அதை என்ன செய்றான், நெருக்கி போட்டுறான். நம்ம அதை தியானிக்காதபடிக்கு, அதை நினைக்காதபடிக்கு, அதை வாயினால் அறிக்கை செய்ய விடாதபடிக்கு நம்மள என்ன செய்றான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன செய்றோம், சிலவங்ககிட்ட கேட்டா பாருங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்றாங்க. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைனால என்னால ஜெபிக்க முடியலங்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும், அந்த சகோதரி கூட சொன்னாங்க பாருங்க, நம்ம எப்ப எந்த இது இருந்தாலும், அந்த முடியாத வயிறு வலி உட்கார்ந்து இருந்தாது நம்ம அந்த நேரத்துல ஆண்டவரை என்ன செய்யணும், ஜெபிக்கும் போது கண்டிப்பா அவர் அதை பாக்குறாரு. என் பிள்ளை இந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறா அப்படின்னு. ஆனா அந்த நேரம் வலிகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அதை பனி போல மாற்றுவார் நம்முடைய தேவன். அதை மாற்றக்கூடிய தேவன். அவரை தேடுறோமான்னு பாக்குறாரு, நம்மளை சோதிக்கிறாரு. நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிற தேவன் இல்ல, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்மள ஒருபோதும் என்ன செய்ய விட மாட்டாரு, கைவிட மாட்டாரு. நம்முடைய சில சமயங்கள்ல நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி இருக்கும். நமக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையா காணப்படும். நம்ம சுற்றி ஒரு வெறுமையா இருக்கும். ஆனா அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய விட மாட்டாரு, கைவிட மாட்டாரு. நம்ம எந்த சூழ்நிலை அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கணும், அதன்படி நடக்கணும். அந்த வார்த்தை நமக்கு இப்படிதான் நடக்கணும். சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், சிலவங்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும், அதை நம்ம சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். சில காரியங்களை நம்ம விடக்கூடியவர்களா இருக்கணும். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல அறிக்கணும். ஆண்டவரே, என்னுள்ள ஏதாவது குற்றங்கள், குறை இருந்தா, ஏதாவது அக்கிரமங்கள் இருந்தா என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள நடத்துவாரு இல்ல. நம்ம அன்னுதினம் அவரோட கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நடத்தும், உம்முடைய வழியில என்ன நடத்தும்னு கேட்கும்போது கண்டிப்பா அவர் என்ன செய்றாரு, நம்மள நடத்துறாரு. அடுத்து பாருங்க, இரவும் பகல் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த வேதத்தை என்ன செய்யணும், தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். சும்மா வாசிக்கிறதுல எந்த இதுமே கிடையாது. நம்ம உட்கார்ந்து இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே இதை கற்றுத்தாங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்வாரு, கற்று தருவாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இதனோட வேதத்தின் ரகசியங்களை தமக்கு பிரியமானவனுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். அநேக காரியங்கள் நம்ம தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். நம்ம எப்படி எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக்கொள்ள முடியும். சும்மா வாசிச்சுட்டு போகும்போது நமக்கு அதனுடைய பொருளை மீனிங்க நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தியானிக்கும் போதுதான் நமக்கு பல்ல வழியில எப்படி எப்படி நடக்கணும், எவையெல்லாம் விட்டு விடணும், என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ நம்ம வழியை வாய்க்க பண்ணுவோமா, நம்ம கரெக்டான வழியில, அப்ப சரியான, அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாதிரி திட்டமானதுடையவர்களா இருக்கணும். நம்ம வேதத்தை வார்த்தைகளை எப்போதும் அறிக்கையிட்டு செய்யக்கூடிய, வாய் விட்டு பிரியாதபடிக்கு எப்போதும் அதை சொல்லக்கூடியவர்களா இருக்கணும் வேத வார்த்தைகளை. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம அதன்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும், கவனமா இருக்கணும்ல. அதுக்கு அடுத்து நம்ம அதை இரவும் போல தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய வழியை அவர் என்ன செய்றாரா, வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லு. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நம்ம வேற ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. சிலவங்க முன்னால சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க, இத படிச்சாலே போதும், இந்த வேதம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். உண்மையில 100க்கு 100 உண்மை. நம்ம அதை தியானிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியுது. அப்போ நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது நம்முடைய வழியை என்ன செய்றாரு, வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 32:30 பார்க்கும்போது செய்வதெல்லாம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென். ஆமென். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்துச்சா இல்ல. நம்ம எந்த ஒரு காரியம், சிலவங்க சொல்லுவாங்க, நான் என்ன காரியம் செய்தாலும்
நடக்க மாட்டேங்குது. நாங்க எந்த பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோமா இல்லையா? ஆனா எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்ததா. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 24ஆம் வசனத்துல பார்க்கும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான்ல. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்றாரு, கட்டளையிடுறாருல. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. அவர் சோர்புறமாய் திரும்பி என்ன செய்றாரு, விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு என்ன செய்றாரு, ஒரு அற்புதத்தை கட்டளையிடுறாரு. அந்த 25ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது 25 32 25ல எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், பாருங்க, நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டதாம். பாருங்க, கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டதாம். என்ன அப்படின்னா, அற்புதத்தை கட்டளையிட்டாரு. ஆனா அவன் செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானானாம். அப்போ இன்னைக்கு அநேக காரியம் நம்மளும் பாருங்க, ஒரு நிமிஷம் நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாருல, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஆனா நம்ம நினைச்ச காரியம் நடக்கல அப்படின்னோம்னா நம்ம நினைச்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் எனக்கு செய்யல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது வந்துருது இல்ல. ஆனா அதே மாதிரிதான் எசேக்கியாவும் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடாமல் மனமேட்டிமையானானாம். அப்ப நமக்குள்ள என்ன வரக்கூடாது, மனமேட்டிமை எப்போதுமே நினைச்சக்கூடாது, வந்து விடவே கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துற, ஆண்டவரே அனுதினமும் நீங்க நடத்துங்க, உம்முடைய வழியில என்ன நடக்கணும் இல்ல, அதுபடி நம்ம நடக்கக்கூடியவரா இருக்கணும். ஒருபோது அந்த மனமேட்டிமை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் கடும் கோபம் உண்டாதான். கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டு. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்த அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியா நாட்கள்ல அவர்கள் மேல் வரவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரிடத்துல நம்மளை தாழ்த்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒருபோதும் நமக்கு அந்த மனமேட்டிமை வந்துடக்கூடாது. என்னாலதான் இது நடந்துச்சு, நான் தான் இது செய்தேன், என்னாலதான் இந்த காரியம் நடந்து இல்ல, கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்தாரு. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால எந்த காரியமும் ஒரு கல்ல கூட எடுத்து நகர்த்தவே முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மள என்ன செய்யுது, நடத்துது. எந்த ஒரு பணபலமோ ஆள்பலமோ இல்ல. கர்த்தர் சிலவங்களை கொண்டு நம்மள என்ன செய்யறாரு, நம்ம நடத்துறோம். நம்ம நினைக்கிறோம் இவங்க எனக்கு செய்தா, இல்ல, அவங்கள கொண்டு நமக்கு செய்ய வைக்கிறாரு. ஆண்டவரே அவர்களை கொண்டு செய்ய வச்சிருக்கேன், உமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனமேட்டிமை நம்ம வரும்போது நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படுறோம்ல. அதனால நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யறது, போய்விடக்கூடாது. அதனால அவரு அதுக்கப்புறம் கடும் கோபம் உண்டதுனால அவன் தன்னை நினைச்சான், தாழ்த்துகிறானாம். பாருங்க, தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் 26ஆம் வசனம் எசேக்கியாவின் நாட்கள் அவர்கள் மேல் வர. அப்போ நம்மளை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். வேதத்துல சொல்லப்படுது, லூக்கா 14 அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல நம்மள என்ன செய்யணும், தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். ஒருபோதும் மனமேட்டிமை நம்மிடத்துல வந்துடக்கூடாது. கர்த்தர் கோபம் கொள்ற அளவுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, நடந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதை நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அதுல ஒரு ஓமை சொல்றாருல, விருந்துக்கு அழைக்கப்படும் போது நீ முதன்மையான இடத்துல உட்காராத, நீ அழைக்கப்பட்டிருக்கும் பந்தியில முதன்மையான இடத்துல உட்காராத, உன்னிலும் கனமுள்ள ஒருவேளை அவனால அழைக்கப்பட்டு இருப்பான். அப்பொழுது உன்னை அவனை அழைத்த உன்னிடத்துல வந்து இவருக்கு இடங்கொடு என்பா, அப்பொழுது நீ வெக்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனை உயர்ந்த இடத்துல வாரு என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டான்னு சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த, ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டவர்ல தாழ்ந்த இடத்துல இருக்கணுமா. அதே மாதிரி நம்மளை தாழ்த்தக்கூடிய, கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். மனுஷனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒருபோதும் நம்மளை நினைச்ச கூடாது, மனமேட்டிமை வந்துடக்கூடாது. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை தாழ்த்தும் போது பாருங்க, அவர் தன்னை தாழ்த்தினாரு. 27ஆம் வசனத்துல பார்க்கும்போது எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொண்ணும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கப்படான பொக்கிஷ சாலையும், அதே மாதிரி தனக்கு வந்து கொண்டிருந்த தானியம் திராட்சரச எண்ணெய் வைக்கப்படியான
பண்ட சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவங்களுக்கு கொட்டாரங்களையும் மந்திகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். பாருங்க, கோபம் உண்ட தேவன் அல்ல, அவர் மனமேட்டிமையான ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. அந்த 30ஆம் வசனத்துல, இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினானா. அவன் என்னெல்லாம் செய்யறானோ இல்ல, ஆற்றை கட்ட கிருபை செய்யறார். அந்த தண்ணீரை அங்கே கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்துல அணை கட்டியில எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து அவன் செய்தது எல்லாம் வாய்த்ததான் இல்ல. அது போல நம்முடைய காரியங்கள், நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய கரத்துல நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் கண்டிப்பா என்ன செய்யறாரு? நம்முடைய காரியங்கள் நம்ம செய்யறது எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்யறார். அடுத்தது கடைசியாக நாம் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 முதல் 3 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். பாருங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா. பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும். நம்ம எங்க நிக்க கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்க போக கூடாது. பாவிகளுடைய வழியில என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது இல்ல. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவரால் இருக்கணும்ல. அதுக்குதான் நம்ம யோசுவா 1:8 நம்ம பார்க்கும்போது, புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு இல்ல. நம்ம அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்மள ஒரு புத்திமானாய் நடக்க கிருபை செய்றார்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவையான இடத்துல உட்காரக்கூடாது. தேவையான ஆலோசனைகளை, தேவையில்லாத ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனையில அதான் அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு அனுப்புவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, எல்லாமே அவர்தான் இல்ல. அவரிடத்துலதான் நம்ம இனி கேட்கணும். அவருடைய பிள்ளைகளா நாம இருக்கும்போது எந்த ஆலோசனை யாரிடத்திலயும் போய் கேட்க கூடாது. அவரிடத்துலதான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். மற்ற யார்கிட்டையும் கேட்காம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இந்த வேதத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? பிரியமா இருந்து இரவும் பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். பாருங்க, இரவும் பகல் அதை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய பாதத்துல அமரக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கணும்ல. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கணுமா இல்ல. அன்போட நம்ம ஒரு இடத்துல போறோம் இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் போனா எவ்வளவு சந்தோஷத்தோட எவ்வளவோ இதா கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே போவோம்ல. கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். என்ன எவ்வளவு அன்பா கூட்டாங்கன்னு. அதே மாதிரி ஒரு அன்புடையவர்கள, ஒரு பிரியத்தோட அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து இந்த வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம பாக்கியவானா இருப்போமா. இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் மேல போனா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஆமென், ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி எப்படி இருக்கு? செழிப்பா இருக்குல்ல. நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற்றப்படுறோம்ல. கனிகள் உள்ள ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார்ல. கனிகளினால் உங்களை கனி மத்தேயுல 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது இல்ல. 7ஆம் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆனா ஆண்டவர் கனியுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு நம்மள விரும்புறாருல. அப்போ அந்த கனிகள் நம்மிடத்துல என்ன செய்யுது? காணப்படுது. அதே மாதிரி இலையுதிராதிருக்கிற மரத்தை போல ஒரு மரம் எப்படி இருக்கும்? பச்சை பசையா இலைகளுள்ள மரத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல. ஒரு கனியோட இருக்கிற ஒரு மரத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல. ஒரு கனி இல்லாத ஒரு காஞ்சி போன மரத்தை யாருமே அங்க எட்டி போக மாட்டாங்க. ஒரு பறவை கூட அங்க போகாது இல்ல. அப்போ அந்த கனி கொடுக்கிற மரம் எவ்வளவு காரியம், இலையுள்ள மரம் நிழலை கொடுக்குது இல்ல. அங்க பறவைகள் வந்து தங்கக்கூடியவர்களாய் நம்ம அப்ப எப்பேற்பட்ட
மக்களாய் மாற்றப்படுறோம்ல, மற்றவர்கள் நம்முடைய நிழல்ல தங்கும்படியாய், நம்முடைய நிழல்ல தங்கும்படியாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அநேகர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய், அநேகரை இருளில இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுற எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல. நம்ம எப்போதும் அதுல கனியும் இருக்கும், இலையும் பச்சை பசையா இருக்கும்ல. யார் வந்து அந்த இடத்துல என்ன செய்யலாம், தங்கலாம்ல. அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாற்றப்படுறோம்ல. அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா. அப்போ இன்னைக்கு நம்ம செய்யறது வாய்க்கல அப்படின்னு அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒரு குறைகள் இருக்குதுல்ல. அப்ப நம்ம அவருடைய பாதத்துல பிரியமா இருந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காம, பாவிகளுடைய வழியில நிக்காம, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கனி கொடுக்கிற ஒரு மரமா, நீர்க்காரங்கள் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் தருவார். அதற்கு நம் தகுதியுடையவர்களாய் மாற்றப்படும். அப்போ கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார், நம்ம செய்ததெல்லாம் வாய்க்க செய்றார், நம்ம செய்தது எல்லாத்தையும் வாய்க்க செய்றார். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்கிற தேவனே, தகப்பனே, எங்களுடைய வழியை வாய்க்க செய்கிற தேவனே, நாங்கள் செய்தது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனே, நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனே, நாங்கள் அதுக்கு தகுதியுடையவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா. நாங்க நம்பிக்கையோட, விசுவாசத்தோட பிள்ளைகளா இருக்கணும். உம்மை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்களை விட்டு பிரியாத இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் திட்டமனதுடையவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. எப்போதும் அந்த வேதத்தை தியானிக்கணும் ஆண்டவரே. இதன் மேல் பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒருபோதும் மனமேட்டுமே எங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கிறவர்களாய், சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை நீ வாய்க்க செய்வதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தோர ஹந்தரபல இச்சரபல ஆவியானவரே நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காண்டி துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.